அரசு நிலத்தை ஏற்கனவே இந்த சிஎஸ்ஐ வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு தனக்கு கொடுத்த ஒரு அரசு கொடுத்த நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செய்தியில் சிந்த நிலையில் நம்மளும் பார்த்துருக்கோம். அந்த செய்தி நம்ம தான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ மீண்டும் நடந்திருக்கு. இந்த இந்த தொடர்பாக வந்து அந்த காலகட்டத்தில் வழக்கப்பட்டவர் தேவசகாயம், ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர். இதுக்கு கிறிஸ்துவ சமூக சீர்திருத்த அமைப்பின் தலைவராக இருக்கிறார். இவர் என்னன்னா அந்த காலத்தில் போட்ட என்ன இது போட்டார்னா, அமெரிக்கன் சொசைட்டி மேலே ஒரு இது போட்டார். அவர் வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலம் பின்னாடி வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு அது வந்து சிஎஸ்சியோடு இணைக்கப்பட்டது. அது தொண்டு நிறுவனம் அந்த இடத்த வந்து சட்டவிரோதமாக வந்து விற்கப்படும் போது அது தொடர்பான வழக்குக்கு வந்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இந்த வழக்கு தொடுக்கப்படும் போது அந்த தமிழக அரசு தலையிடப்பட வேண்டும் சொன்ன பிறகு நிலத்தை மீட்டார்கள். இது நடந்தது. அதே மாதிரி அதே அமைப்பு இப்போ வந்து இந்த சிஎஸ்ஐ அமைப்பு வந்து மதுரை ராமநாதபுரம் டயசிஸ் இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டவிரோதமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழை பெண்கள், உதவி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், கண்பார்வையற்ற இவங்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இடம் தமிழக அரசால் பெறப்பட்ட நிலத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து சட்டவிரோதமாக குத்தகைக்கு விடுதல், கடை கட்டி குத்தகைக்கு விடுதல், அப்பார்ட்மெண்ட் கட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அளவுக்கு வந்து முறைகேடாக பெறப்பட்டதாக வந்து ஒரு தேவசாயம் புகார் கொடுத்துருக்கார். இது தொடர்பாக வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், வந்து சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மற்றும் இடி இவங்களுக்கெல்லாம் வந்து புகார் பண்ண நினச்சிருக்கார். ஒரு சிஎஸ்ஐ அமைப்பு தன்னோட மைனாரிட்டின்ற ஒரு இம்யூனிட்டி வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புகார் மண்டலம் கூறியிருக்கார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தால் ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. எதற்காகனா ஏதோ ஒரு தொண்டிற்காக அரசாங்கத்தால் அன்றைக்கு வெள்ளைக்காரர்களால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலம். அப்போவே என்ன அதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிறுவனம், இந்த தொண்டு நிறுவனம் இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுமானால் அந்த நிலம் திரும்ப அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூல். ஆனால் அந்த ரூல் எல்லாத்தையும் மீறி ஏற்கனவே இருந்த நிறுவனம், அமெரிக்க நிறுவனமே அந்த தொண்டு நிறுவனம் செய்ததுமே தவறு. அவர்களுமே கூட வந்து சிஎஸ்ஐக்கு கொடுப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுவுமே முறைகேடாக தான் சிஎஸ்ஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சிஎஸ்ஐக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாதிரியார்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிலத்தை வந்து முறைகேடாக விற்று இருக்கிறார்கள். அதில் விற்று பல கோடி ரூபாய்களை வந்து அப்பார்ட்மெண்ட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி கடைகள் இதெல்லாம் விற்றுருக்காங்க. இந்த விஷயங்கள் வெளியில் வரவுமே இதை தேவசகாயம் என்பவர் கண்டறிந்திருக்கிறார். அவர் வந்து கோர்ட்டில் வழக்கெல்லாம் இதற்காக தொடர்ந்த உடனே இந்த நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. கோர்ட் ஆர்டர் கொடுக்கவுமே அதை வைத்து கொண்டு இந்த நிலங்கள் சிலவை மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் எவ்வளோ நிலங்கள் இது போல் விற்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தெரியாது. அவர் அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேலே இவர்கள் வந்து ஊழல் செய்திருக்கிறார்கள். இன்னும் பல நிலங்களை இந்த மாதிரி விற்று இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த நிலங்களை வைத்து கொண்டு அப்புறம் இந்த இடங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு பல முறைகேடான விஷயங்களை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய இல்லீகலாக பல வேலைகள் கூட இவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. அவர்கள் வந்து சொத்து வந்து தங்களுக்கான சொத்துக்களை வந்து நிறைய சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்களையும் அந்த பாதிரியார்கள் மேலே வந்து இவர் வந்து வைத்திருக்கிறார். பெர்னாண்டஸ்னு ஒரு பாதிரியார், இன்னும் ரத்னராஜா அப்படிங்கிறவர் மேலே இந்த புகாரை அவர் வந்து வைத்திருக்கிறார். அவருங்க மேலே என்ன சொல்கிறாரு, இவங்க மேலே வந்து ஒரு கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய கோரிக்கையாக அவர் வைத்திருக்கிறார். மிகவும் ஒரு சரியான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். நம்ம இந்த செய்தியை இதனுடைய பின்னணி, இந்த செய்தியினுடைய பின்னணி இதில் உள்ள விஷயங்களை நம்ம பார்ப்போம். அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுக்கு, பல மிஷனரி, பல கிறிஸ்துவ மருத்துவமனைகள், இந்த மாதிரி பல இதுகளுக்கு நிலங்கள் எப்படி கொடுக்கப்பட்டன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த ராஜாக்கள், பல ராஜாக்கள் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மகாராஜா இருக்கலாம், இல்லை திருவிதாங்கூர் மகாராஜா, இது மாதிரி பல ராஜாக்கள் இந்த நிலங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தானமாக, இவைகளை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இருக்கும் பொழுது பிரிட்டிஷ்காரர்களும் பல இந்த மாதிரியான மிஷனரிகளுக்கு நிறைய நிலங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இந்த மாதிரி பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு, சேவை பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நிலங்களை எல்லாம் வாங்கி கொண்டு தான் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் இங்கே வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம இந்த இடத்துல இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் இல்லாட்டா இவர்கள் தொண்டு செய்திருப்பார்களா அப்படின்னா நிச்சயமாக எந்த வாய்ப்பும் இல்லை. அதற்கான உதாரணமும் நான் பின்னாடி சொல்றேன். நிச்சயமாக எந்த வாய்ப்பும் கிடையாது. திருவிதாங்கூர் மகாராஜா கட்டாய இலவச கல்வி அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு வந்த பொழுது
கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்த பள்ளிக்கூடங்களை திரும்ப கொடுத்துவிட்டு போய்விட்டது என்பது வரலாறு. இப்போ லேட்டஸ்டாகவே ஒன்று எடுத்துப்போம். நம்ம அரசாங்கம் என்ன கொண்டு வந்தது, அனைவருக்கும் கல்வி. அப்போ ஆர்டிஇ கொண்டு வருகிறது. அப்போ அந்த ஆர்டிஇ கொண்டு வரும்போது இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாமே மேலே வழக்கு போட்டு ஆர்டிஇலிருந்து தங்களுக்கு விலக்கு வேண்டும். ஆர்டின்றது வந்து சமூகத்தில் ஏழை மாணவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இவர்கள் செய்தது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஆர்டியிலிருந்து விலக்கு வேண்டும் என்று கேட்டு விலக்கு பெற்றவர்கள். அதனால ஒருவேளை இந்த மாதிரியாக இவர்களுக்கு நிலங்கள் எல்லாம் ஒருவேளை அன்னைக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த தொண்டுகளை எல்லாம் செய்வதற்கு இவர்கள் முன்வந்திருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படை உண்மையை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ இங்க தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சு இருக்கு, கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் இங்க கல்வி. இப்ப கூட அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பெருசா சொன்னார், இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் இல்லை என்றால் தமிழகத்தினுடைய கல்வியினுடைய வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதை அனைத்தும் இந்த வசதிகள் எல்லாம் இருந்ததனால் மட்டுமே இவர்கள் வந்து இங்கே தொண்டு புரிகிறேன் என்ற பேரில் தொண்டு செய்தார்கள். அதை வைத்துக்கொண்டு இங்கே மதம் மாற்றினார்கள். இதுதான் நடந்த விஷயங்கள். அப்போ இன்னைக்கு எப்படி வந்து பாருங்க, இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மாதிரி இதுக்கான ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தை எவ்வளோ மோசடியாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. இது போல் எவ்வளோ நிலங்கள் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இன்னைக்கு எவ்வளோ நிலங்களில் எவ்வளோ மோசடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தெரியாது. உடனடியாக தமிழக அரசு இந்த செய்தி இப்போ வந்திருக்கிறதனுடைய அடிப்படையில் வைத்து இன்னைக்கு ஒரு லிஸ்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். எந்தெந்த நிலங்கள் எப்படி, எந்தெந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிலங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, இது எப்படி இவர்களுக்கு இந்த நிலம் கொடுக்கப்பட்டது, இது எந்த இடத்திலிருந்து இந்த நிலம் வழங்கப்பட்டது, இது அதற்கு கொடுக்கப்பட்ட பர்பஸுக்கு தான் இன்னைக்கு அதில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, அப்படி என்றக்கூடிய ஒரு டீட்டெயில்டான அறிக்கை இன்னைக்கு எடுத்து பார்க்கணும். அப்போ தான் இதை தெரியும் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு வெள்ளை அறிக்கை இன்னைக்கு தமிழக அரசு நிச்சயம் வெளியிட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது அப்படி எத்தனை 1200 கோடி யோசிச்சு பாருங்க ஒரு சொல்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி இன்னும் எவ்வளோ நிலம் இருக்கிறது, இன்னும் எவ்வளோ இடத்தை இவர்கள் இப்படி விற்றார்கள் தெரியாது. இவருக்கு தெரிஞ்ச வரையில் அவர் அந்த வேலையை அவர் பார்த்துருக்கிறார். அப்போ இந்த நிலத்தை இந்த மாதிரி மோசடியாக விற்பதற்கு யார் யார் இதற்கு பின்னாடி துணை புரிந்தார்கள் தெரியாது. அப்போ அவர்களும் இதில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தானே. சரி, இந்த பாதிரியார்கள் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டார்களா? இது வரைக்கும் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இப்போ அந்த கோரிக்கையை தான் இப்போ அவர் வைத்திருக்கிறார், அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா இந்துக்கள் புரிஞ்சுக்க வேண்டும். அரசு கோவில் நிலத்தை ஆட்டையை போடுகிறது தமிழக அரசு, ஆனால் கிறிஸ்தவர்கள் அரசு நிலத்தை ஆட்டையை போட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதே கோவிலில் வந்து ஒரு கோவிலில் எந்த திருட்டுமே நடக்காத போது கூட இந்த கோவிலில் திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்கிறது, இந்த கோவிலில் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, வாய்ப்பு இருக்கிறது, அதனால் இந்த கோவிலை நாங்கள் போய் டேக் ஓவர் பண்ண போகிறோம், இல்லை அந்த கோவிலுக்கு கொஞ்சம் அதிக வருமானம் வருகிறது அதனால் இந்த கோவிலில் இது மாதிரி நடக்க, உடனே போய் அந்த கோவிலில் போய் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்களே இந்த அரசாங்கம். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது, இடைமறித்தல் மன்னிக்கணும். அதாவது மன்னரால் கட்டப்பட்ட கோவில் அரசுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. மன்னரால் கொடுக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன் இடம் தானே, அதாவது அரசுக்கு சொந்தமாக இருக்கலாமே. நிச்சயமாக அரசு அதனால தான் சொல்கிறேன், மொத்தத்தில் முதல்ல வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தயார் செய்து கொடுக்கப்படாது. நிச்சயமாக அது அரசுக்கான நிலம் தான். அந்த நிலத்தில் அந்த பர்பஸை தவிர வேறு எது செய்தாலுமே அது இல்லீகல் தான், அது சட்டவிரோதமாக. உடனடியாக அந்த நிலத்தை இவர்கள் திரும்ப பெற வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறது, அந்த அதிகாரமும் அரசு இருக்குது. அதை தான் இந்த கேஸ்லேயும் நடந்திருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து கோவிலில் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன விஷயங்கள் தவறு நடந்தாலே கூட உடனே நாங்கள் போய் கோவிலை எடுக்கிறேன்னு சொல்லி கிளம்பக்கூடிய அறநிலையத்துறையும் இந்த அரசாங்கமும் சர்ச்சினுடைய ஒரு டயோசிஸ்லையும் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது ஊழல். ஒரு டயோசிஸ் ஊழலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ராமநாதபுரம் டயோசிஸ் ஊழலை பற்றி பேசுகிறோம், தூத்துக்குடி டயோசிஸ் ஊழல் பேசியிருக்கோம், கோயம்புத்தூர் டயோசிஸ் ஊழல் பேசியிருக்கோம்.
எந்த டயோசிஸில் இன்னைக்கு ஊழல் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது குறிப்பாக சிஎஸ்சியில் வந்து ஏறக்குறைய பல வன்முறைகள்லாம் வன்முறைகள் கூட நடந்துட்டு இருக்கு. எல்லாமே கண்ணு முன்னாடி இன்னைக்கு எவிடன்ஸாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவும் நடந்த பிறகும் கூட இந்த அரசாங்கங்கள் ஏன் இந்த சர்ச்சைகளை நாங்கள் அரசுடைமையாக்க போகிறோம், இந்த நிலங்களை, இந்த டயோசிஸ்களை நாங்கள் அரசுடைமையாக போகிறோம், இதை எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண போகிறோம், ஏன் இது வரைக்கும் போகலை அப்படின்றக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல எழுகிறது இல்லவா? நிச்சயமாக அதை செய்யணும்ல. அப்போ இந்த சர்ச்சைகள் வந்து இதை மக்களை வந்து சுரண்டி வந்து மக்களுடைய ஒரு நம்பிக்கைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு இதை எல்லாத்தையும் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி மக்களை சுரண்டி எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்ட் வந்து போர்க்குடி தொடுக்குவாங்கல்ல, மக்களை சுரண்டுகிறார்கள், இவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அப்போ இதுக்கு எதிராக இவங்க இன்று வரைக்கும் போராட்டம் நடத்து, இது ஒரு விதமான சுரண்டல் தானே. நீ அரசாங்க நிலத்தை எடுத்து நீ சுரண்டு, இல்லை கிறிஸ்துவ மக்களினுடைய அவங்களுடைய நம்பிக்கையின் பேரால் நீ வசூல் பணத்தை வச்சு நீ வந்து சுரண்டி கொண்டிருக்கிறாய். அதுதான் இன்னைக்கு அந்த கிறிஸ்துவம், இன்னைக்கு அந்த தெய்வ சகாயம் என்பவரும் ஒரு கிறிஸ்தவர் தானே, அந்த டயோசிஸை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் தான் இந்த வழக்கையுமே போட்டிருக்கிறார். அப்போ அவரே சொல்கிறாரு, அப்போ நீங்கள் போய் வந்து இந்த சுரண்டலை தடுத்து நிறுத்ததுக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தலாமே, நடத்தலாம் இல்லையா? இப்போ பாருங்க, இது பத்தாதான் இப்போ இந்து முன்னணி கூட இப்போ குடவாசலில் வந்து ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு ஒரு ஜப வீடை வந்து சட்டவிரோதமாக கட்டி வச்சுருக்காங்க. அப்போ எப்படி சம்மந்தம் இல்லாமல் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் நீங்கள் ஒரு ஜப வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே போராட்டம் நடத்தி இன்றைக்கி அந்த ஜப வீடை சீல் வைத்திருக்கிறார்கள். இது தமிழகத்தில் இது ரொம்ப சகஜமாக இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா பகுதிகளிலும் இது அடிக்கடி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியாக ஒரு பக்கம் அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட இந்த நிலங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து விற்றோ இல்லை இந்த மாதிரி சுரண்டியோ ஒரு பக்கம் வருது. இன்னொன்று, இப்போ இருக்கக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளை போய் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஆக்கிரமித்து சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஜப வீடு கட்டி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துல உள்ள மக்களை நீங்கள் வந்து அவர்களை வந்து நீங்கள் மதம் மாற்றி அதன் மூலமாக ஒரு கூட்டத்தை சேர்த்து அரசாங்கத்தையே மிரட்டுவது. ஏன்னா ஓட்டு வங்கின்னு ஒன்று வைத்துக்கொண்டு அரசாங்கத்தையே மிரட்டுவது, அந்த வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டு. அப்போ இன்னொரு விதமான சுரண்டலை இவர்கள் அந்த பக்கம் அதில் செய்கிறாங்க. அப்போ இதற்கு எதிராக இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து போராடக்கூடிய வேண்டிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கித்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து இன்னைக்கும் இருதயராஜ் வந்து வேற சொல்கிறார், சட்டசபையில் அவர் பேசுகிறார், இந்த மாதிரி சட்டவிரோதமாக யாராவது ஜப வீடு நடத்துகிறார்கள்னு சொல்லி அங்கே போய் போராட்டம்லாம் நடத்தினா யார் போராட்டம் நடத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தூக்கி குண்டர் சட்டத்தில் போட வேண்டுமா. அதாவது இவங்க போய் ஒரு இடத்த ஆக்கிரமிப்பாங்க, அங்கே இந்துக்கள் மட்டுமே இருப்பாங்க, அந்த இடத்த போய் இவங்க ஆக்கிரமித்து இவங்க ஒரு ஜப வீடு கட்டுவாங்க, இல்லை ஒரு ப்ரேயரை பற்றி அங்கே இருக்கிற மக்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எதிராக யார் புகார் கொடுக்குறானோ அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி அவனாவது குண்டர் சட்டத்தில் போடணுமா. கோரிக்கை எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி கோரிக்கை தான் பீட்டர் அல்ஃபோன்ஸும் வச்சார். அவர்கள் சொந்த இடத்துல அவங்க பாட்டுக்கு ஜபம் நடத்துறதுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த இருக்கக்கூடிய இந்த இந்துக்கள் இந்த நிலங்கள் இவைகளை எல்லாத்தையும் சுரண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ சர்ச்சு அப்படிங்கிறதும் இன்னைக்கு இவர்கள் செய்யக்கூடிய மிஷனரி ஒர்க் என்பதும் சேவைக்காக அல்ல, கொள்ளையடிப்பதற்காக இன்னைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி நம் நாட்டை வேறு விதமாக அவர்கள் கொள்ளையடித்தார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய எச்சங்களாக இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் இந்த நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம்.